பார்த்துலாமா? எஸ், வாங்க மேடம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? முதல்ல உங்களோட ஏவி பார்த்துடலாமா நம்ம? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வியானா. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திண்டிவனத்தில். என்னோடய ஸ்கூலிங் நான் சென்னையில் பண்ணேன். ஸோ ஸ்கூலிங் முடித்த உடனே அப்படியே ஏர் ஹாஸ்டஸ் இன்ஸ்டியூட் அப்படியே ஜேர்னி போய் ஒரு வேலை சினிமான்ற பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இட் ஸ்டாப். ஸோ இந்த பிட்வீனில் என்னோடய கேரக்டர் எப்படின்னா, ஐம் லைக் ஸோ எக்ஸ்ட்ரீம் கிரேசி நாட்டியஸ்ட் பர்சன். ஸோ எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா அந்த எரோஸ்டஸ் பீரியடில் தான். ஸோ அப்போ நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தேட்டோல் நான் ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருக்கேன், வை கான் ட்ரை மாடலிங் அப்படி சொல்லிட்டு சரி நம்ம மாடல் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வீட்டுக்கு தெரியாமல் ஐ டன் 2-3 ஷூட்ஸ் போஸ்ட் பண்ணி அதை எங்கள் வீட்டில் பார்த்து அதான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி போய் ஷூட்ஸுக்கு எல்லாம் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அண்ட் அப்புறம் அவங்க வந்து என்னுடைய குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் பார்த்தாங்க. என்னுடைய நான் பண்ண ஒரு பிராண்ட் ஷூட்ஸ் இருக்கட்டும், என்னுடைய கேம்பெயின் ஷூட்ஸ் இருக்கட்டும், என்னுடைய டிவிசிஸ் இருக்கட்டும், அப்புறம் என்னுடைய படம் இருக்கட்டும். ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, நவ் ஷி அலவுஸ் மீ அண்ட் ஷி ட்ரஸ்ட்ஸ் மீ லாட். ஸோ என்னோடய கேம் எப்படி இருக்குன்னா பெருசாக ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் நான் ஒன்றும் யோசிக்கலாம் இல்லை. பட் இட் டோன்ட் பி இன் த சேம் லைன். கொஞ்சம் மேலே போய் அப்புறம் கீழே வந்து திருப்பி திரும்ப டவுன். இட்ஸ் லைக் அ வேவி இப்படி. பிகாஸ் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. பிக் பாஸ் சீசன் நான் ரெடி. நீங்கள் ரெடியா? லெட்ஸ் சீ. ரொம்ப அழகான வீடியோ. பிக் பாஸ் சீசன் நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? அவங்கள ரெடி. நீங்கள் உள்ளே போனால் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ரெடிங்கிறது. உங்கள் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எதுக்கு? ஜாலியாக இல்லைங்க. போல அப்போ அதுக்கு அங்கே போய் இல்லைங்க. அப்படி நர்வஸாக இருந்தால் அங்கே போய் நில்லுங்க. இல்லை நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. டேபிள் நீங்கள் அங்கே போய் நின்னா தான் உள்ளே விடுவாங்க. அங்கே ஒரு பட்டன் நீங்கள் போங்க. நீங்கள் அங்கே ஒரு டேபிள் நடுவில் போய் நில்லுங்க. அங்கே ஒரு 2 அங்கே இங்கே ஒரு 2 டேபிள் இருக்கா? இதான் ஆமாம். அந்த டேபிளுக்கு நடுவில் போய் நிற்கணும். போய் நில்லுங்க. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஆட போகிற ஆட்டத்தோட தொடக்கம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கே ஒரு ப்ளூ பேட்ஜ் இருக்குது, ரெட் பேட்ஜ் இருக்கா? அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆட்டம் அங்கே தீர்மானிக்கப்படும். ரெட் வாங்க. எதனால் ரெட் பேட்ச்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெட் எனக்கு பிடிக்கும். அது அவ்வளோதானா? ஓகே, வெரி குட். கை காட்டுங்க. ஓகே, நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் போய் எப்படி விளையாடுவீங்க நம்புறீங்க? நான் சர்வர் I'll be like jolly person. ஜாலி பர்சன்ல அப்புறம் எனக்கு ஜாலி கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மற்றவங்களுக்கு தான் வேறு என்ன வேலை? எதுக்கு உள்ளே அமைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? போய் ஜாலியாக விளையாடுங்க. ஓகே, நேராக போங்க. ரைட்டில் போனீங்கன்னா வீடு. அங்கே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நம்ம கரெக்டாக பாதை சொல்லி விடணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ள. நீங்கள் போயிட்டு அவங்கள உட்காந்து கலந்து பேசி இந்த அவங்கள்ட்ட போய் கலந்து பேசி இந்த கேம் எப்படி விளையாடணும்னு யோசிங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது நீங்கள் சந்தேகம் கேளுன்னா கேளுங்க, நான் முடிஞ்சால் சொல்கிறேன். அது சந்தேகம் இல்லை, கேள்வி இல்லை, அது எனக்கு பாராட்டு. நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட தான் கேட்க விரும்புகிறீங்களா? நீங்கள் எது வேண்டாம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. வேணா நீங்கள் அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்து பத்திரமா அப்படியே ரைட் எடுங்க. யாரா பீப்புள் ப்ளீஸ் டேக் இட். யூஸ் எடுத்து போங்க. நிஜமாக தான் நான் சொல்கிறேன்.
பரவாயில்லையா? ஓகே தான். ஓகே, பாய்.